ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் டெய்லி காலைல வந்து நெட்ஸ் மாதிரி போய் விளையாடி கோலிங்லாம் போட்டு தானே வீடியோ போடுவோம். என்னடா புதுசாக பேசி வீடியோ போடுறேன்னு நினச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அன்பாக்சிங் பற்றி போட போகிறோம். ரெகுலராக இப்போ அன்பாக்சிங் பற்றி பேசினுக்கிறோம். ரொம்ப செலவாகுது கிரேட் செலவு பண்ணுறதால. அதெல்லாம் இப்போ எதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து காலேஜ் மேட்ச் இருக்குது. இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச். அப்புறம் சாயங்காலம் வந்து நெட்ஸ் செலெக்ஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க காலேஜில். அதனால் வந்து நான் வந்து டெய்லி ஃபிட்னஸ் போயிருக்கிறேன். சொன்னால காலேஜ் நான் போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. இப்போ நாங்கள் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் புதுசாக வந்து பேட் ஒன்று வாங்கியிருந்தேன் கைஸ், கிரேட் நெக்லஸ். அதோட எட்ஜ் உடஞ்சிச்சு, அதனால பழைய பேட் அது. அதனால பழைய பேட் எட்ஜ் உடஞ்சதுனால புது பேட் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்க, காட்டுறேன் பாருங்க அந்த புது பேட்டு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பேட்டு. காட்டுறேன் பாருங்க, இதுதான் கைஸ் அந்த பேட்டு. இது பாருங்க கைஸ் பேட்டு எப்படி இருக்கு, ஸ்டைலாக இருக்கா? இந்த பேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது போட்டுருக்கு ரேட்டு. இந்த பேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 2370 கைஸ் இது. ஆனால் நாங்கள் வந்து ஆக்சுவல் இது வந்து நாங்கள் கம்மியாக பண்ணி டிஸ்கவுண்டாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆஃபராக 2270 2170 கொடுத்தாங்க. இது ஆக்சுவல் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2370 ருபீஸ். எஸ்எஸ் பேட்டு. இது வந்து யாரோட அடிஷன் பார்த்தீங்கன்னா சௌரங் கங்குலி கைஸ். சௌரங் கங்குலி, இந்தியா பிளேயர் சௌரங் கங்குலியோட அடிஷன் இது பேட்டு. அப்புறம் வந்து இது பாஸ்டர் பேட்டு எஸ்எஸ் 100. அப்புறம் இந்த பாருங்க பேட்டுலாம் திக்னஸ் செம்மையாக இருக்குது இந்த பேட்டு. இதனோட இது காஷ்மீரோட பேட் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா, காஷ்மீரோட பேட் தான். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்க பேட்டை. இப்போ சும்மா பேசிக்காக சும்மா ஏதாவது நெட்ஸுக்கு போகிறேன், சும்மா ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் யூஸ் பண்ணுறேன். இதே வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டேன்னா ப்ரொஃபஷனலாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டேன், ஸ்டேட்டு அது மாதிரி போயிட்டேன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் மாதிரி போயிட்டேன்னா வந்து இங்கிலீஷில் ஆடலாம். அது வந்து சும்மா காஷ்மீரில் ஆடி போகிறேன். ஏன்னா போன வாட்டி காஷ்மீரில் வாங்கின கைஸ் நான் சொன்னல கிரே நெக்லஸ்னு, அதே வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட நின்றுச்சு. அந்த எஜ்ஜு மட்டும் தான் உடஞ்சிச்சு. அந்த எஜ்ஜுனால தான் எல்லாம் போச்சு. இல்லாட்டி செம்மையாக இருந்தது. இது பேட்டு காஷ்மீரில் தான் நல்ல ரேட்டு 2000 ருபீஸ் 2500 கிட்ட காசு போட்டு வாங்கின பேட் இது. இது பாருங்க, இது திக்னஸ்லாம் சரியாக இருக்குது. அப்புறம் இந்த பேட் பாருங்க கரெக்டாக இருக்கா, எஸ்எஸ் பேட்டு சௌரங் கங்குலி எடிஷன் பாருங்க. இந்த பேட்டோட கிரிப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு, கரெக்டாக பிடிச்சி நிற்கிற மாதிரி. இந்த பேட் வந்து எப்பவுமே நீங்கள் பேட் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷில் இருந்தாலும் காஷ்மீரில் வந்தால் கூட கம்மி ரேட்டில் வாங்குனீங்கன்னா இப்போ வாங்குறீங்க, விளையாடணும் சும்மா விளையாடணும்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. கம்மி விலைக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கலாம். ரேட்டு 2000 ருபீஸ் 2500 3000 4000 10,000 அந்த மாதிரி பேட் வாங்குறீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட் வாங்குங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி வச்சுட்டு இந்த பேட்டோட எச்சில் மட்டும் பிடிச்சிக்கோங்க. எச்சில் பிடிச்சிட்டு இப்படி பேட் ஆடுதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக அர்த்தம். இதே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சா கேமரா அடிக்கும். அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சி இப்படி நிற்க வைங்க. நிற்க வச்சா பேட் ரொம்ப ஆடுதா, இல்லை ஓரளவுக்கு ஆடுதுன்னா கூட பரவாயில்ல. ரொம்ப ஆடிச்சுன்னா பேட் ரொம்ப வெயிட்டு, ஓரளவுக்கு ஆடினா கூட இப்படி ஸ்டேபிளாக ஆடிடலாம். பேட் ஆரம் ஸ்ட்ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஹேண்டு உங்களோட பவர் உங்களோட இதுக்கு கரெக்டான பேட் இந்த பேட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. அதனால பேட்டு குவாலிட்டி ப்ளஸ் பேட்டு ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்குறீங்களா, அதெல்லாம் வந்து பேட் அந்த வெயிட் கிலோகிராம்ஸ் ரேட்டு ருபீஸ் எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே பார்த்து வாங்கணும். ஏன்னா எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டூப்ளிகேட் கூட வரும். நிறைய வாங்கினா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி சும்மா நார்மலாக ஆடுறீங்கன்னா வாங்கிக்கலாம். ப்ராக்டிஸ் மேட்சஸ் நெட்ஸ் அது மாதிரி போகிறதால நானே இந்த பேட் காஷ்மீரில் வாங்கினேன் கைஸ். நானே இப்போ வந்து ஒரு 2.5K 2K கிட்ட வச்சிருந்தேன். ஏன் வந்து இது காஷ்மீரில் வாங்கி செலவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4K 5K 10K கிட்ட சேர்த்து வச்சுட்டு ஒரு இங்கிலீஷில் வாங்கியிருப்பேன். ஆனால் வந்து எதுக்கு அவ்வளோ இது கொடுத்து வாங்குவேன். ஓரளவுக்கு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகிட்ட ஸ்டேட்டு நேஷனல் அந்த மாதிரி ஓரளவுக்கு டிஎன்பியில் அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம இது வாங்கினா போதும். ஏன்னா வந்து காஷ்மீரில் வாங்கிக்கலாம். ஏன்னா காலேஜ் மேட்ச் தான் ஆட போகிறோம். அதில் வந்து நெட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படி இப்படி போனால் கூட இதுனா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட இருக்கும். அது வரைக்கும் இருக்கும். அது மேலே போனால் கூட இருந்தால் பார்த்துக்கலாம். இல்லாட்டா அது புது பேட் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். இப்போதைக்கு இதே போதும். காஷ்மீரில் தான் ஆடிங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே இங்கிலீஷில் போகக்கூடாது. நான் எப்பவுமே காஷ்மீரில் தான் இது ஆடிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக இங்கிலீஷில் வாங்கணும்னு நினச்சேன்னா கூட ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக ரொம்ப இதாக போகிறனால இங்கிலீஷில் தான் எடுக்கணும். சும்மா ப்ராக்டிஸ் மேட்சஸ் அப்புறம் சும்மா ஆட போகிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு மேட்சஸ் எல்லாம் போகிறேன்னா காஷ்மீரில் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய மேட்சஸ் போகிறனால இங்கிலீஷில் எடுத்துக்கணும். சின்ன மேட்சஸ் சும்மா இது ப்ராக்டிஸ் மேட்ச் அந்த மாதிரி போகிறனா காஷ்மீரில் எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பேட் வந்து நான் சொன்னேன் கைஸ், இந்த மாதிரி வெயிட்னா இப்படி வச்சு கரெக்டாக பேட் வெயிட் வச்சு பாருங்கள். அதெல்லாம் பேட் வந்து கரெக்டாக எஸ்எஸ் பேட்டான்னு பார்த்துவாங்க. அதே மாதிரி வந்து கம்பெனி அதுவும் இல்லாமல் வந்து இது என்னோட எதனோட ஆடிஷனு, அப்புறம் வந்து கிரிக்கெட் பேட் இவ்வளோ ரீட்டைல் ப்ரைஸு ஆக்சுவல் ப்ரைஸு எம்ஆர்பி எல்லாமே சேர்த்து வாங்க. ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்க. அதெல்லாம் வந்து மற்ற கடையில் வாங்குறேன்னா கூட நல்ல ஒரு பேட்டாக பார்த்து வாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறேன்னா கூட வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வாங்குங்க. ஓரளவுக்கு மீடியமாக ரேட் வாங்குறீங்கன்னா
நார்மலான சென்டரா ஸ்போர்ட்ஸ் இது ஏதாவது ஒரு இது பெரிய ஷாப்பாக அது மாதிரி எதனா ஒரு கடையில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு கம்மி ரேட்டில் இருந்தால் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் 5K 10K இதில் போனால் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஷாப் போய் தான் வாங்கணும். அதான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இந்த எஸ்எஸ் பேட் ஸ்பான்சர் இது எஸ்எஸ் பேட் நம்ம அன்பாக்சிங் பட்டோம். இதான் கைஸ் என் பேட்டு. இது புது பேட்டு நல்லா திக்காக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்கா ஹைட்டு கரெக்டாக இருக்குது. பேட்டு இப்படி கிரிப் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டிக்கர் கூட பிக்கவே எதுவுமே பிக்கவே இல்லை. நாளைக்கு தான் பிக்கணும். அதெல்லாம் வந்து இப்போ நான் எதுக்கு பிக்காமல் இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து மேட்ச் இருக்குது. இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் காலையில் சொன்னால இன்றைக்கி இவ்வளோ சிம்பிள் வீடியோ போடுறதே கிடையாது. அன்றைக்கி சும்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுவாங்க காலேஜுக்கு. அதில் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. அதில் நெட்ஸ் வேறு போகணுமா, சாயங்காலம் செலெக்ஷன் போவாங்க காலேஜில். அதனால் வந்து இது பேட் வாங்கியிருக்கேன். அதனால தான் வந்து ஏன்னா பழைய பேட்டை எடுத்துன்னு போகக்கூடாது. அதெல்லாம் வந்து எட்ஜ் வேலை வச்சிருக்கேன். அதனால் எடுத்துன்னு போன மாதிரி ஆயிடுவாங்க. அது இல்லாமல் புதுசாக நம்ம போகும்போதே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். போகும்போது நல்லா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடணும் கோச்சுக்கிட்ட செலக்டர் கிட்ட. அப்படிதான் கைஸ் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும். புதுசாக பொருள் நம்மகிட்ட பழைய இருந்தால் கூட ரொம்ப பழசாக இருந்தால் வேணாம். அதாவது புதுசாக இருந்தால் கூட நம்ம பழைய பொருள் எடுத்தால் கூட காஸ்ட்லியான பொருளாக ஓகே. இதே அது கிரேனி பிளஸ் வந்து 1500 அந்த மாதிரி தான் ரேட் ஆனாலும் ரொம்ப பழசாக இருக்குது. எஜ்ஜி வேறு உடஞ்சிச்சு. அதனால புது பேட் வாங்கினேன். என்னடா இவன் புதுசாக அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டுனே இருக்கானே. அவ்வளோ காசுல இல்லை சும்மா ஏதோ அன்பாக்சிங் உங்களுக்காக நிறைய போடுறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் வாங்கி போடுறதால நிறைய பேர் பார்த்துட்டு என்ன வாங்குறானே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குவீங்க. அதில் நான் வீடியோ போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப இது பண்ணுறானே ஸ்பான்சர் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப இதை பற்றி பேசுகிறானே அன்பாக்சிங் சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். இதோட நம்ம அன்பாக்சிங் எக்ஸஸ் பேட் அன்பாக்சிங் பண்ணுறோம். இதோட அடுத்தது வந்து நம்ம எப்போயாவது நெட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் மேட்ச் அந்த மாதிரி போகும்போது அந்த வீடியோ எடுத்து நம்ம போடுவோம். கோப்ரோலாம் கிடையாது. சும்மா நார்மலாக வீடியோ எடுத்து போடுவோம். இதை நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். சைனிங் அவுட். கிரிக்கெட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.